ஹாய் பட்டோஸ். இலக்கணம் பிழையானதோ? அத்தியாயம் 20. ராமசாமி சொன்னதற்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் திகைத்து போனாள் சுகாசினி. அவளின் பதிலுக்காக ராமசாமி காத்திருக்க, அதோடு இன்னொரு ஜீவனும் அவளின் பதிலுக்காக காத்திருக்கிறது என்பதை அவள் அறியவில்லை. அந்த ஜீவனுக்கு தனக்கும் இக்கல்யாணத்தில் சம்மதம் இல்லை என்று இருந்தாலும் அந்த பெண்ணின் வாய்மொழி என்ன சொல்ல போகிறதோ என்ற எதிர்பார்ப்பு அவனிடம் அதிகமாக இருந்தது. மாப்பிள்ளை யார் என்று அறியாமலே சரி என்று சொல்வாளா என்ற எண்ணம் அவனுள் ஊடுருவி சென்றது. அப்படி அவள் சொல்லிவிட்டால் தன்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று தன்னையும் ஒரு சுய அலசலில் ஆராய்ந்து கொண்டே செவிகளை தீட்டி அவளின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான் நிசாந்தன். அவளின் பதில் என்னவாக இருக்கும் என்ற ஆவல் அவனுள் ஏன் உருவானது என்ற கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. யார் என்று தெரியாமலேயே சரி என்று சொல்வாளா என்று அவனுக்கு தெரிய வேண்டியுள்ளது. அப்படி சொன்னால் தன்னுடைய பதில் என்னவாக இருக்கும் என்ற யோசனையில் இருந்தவனின் செவிகள் சுகாசினியின் பதிலுக்காக காத்திருந்தது. ராமசாமியோ தன் பேத்தியின் முகத்தில் விழுந்த சுருண்ட கூந்தல் சுருளை விலக்கிவிட்டவர் அவளிடம் தான் எதிர்பார்க்கும் பதிலை அவள் சொல்வாளா என்று ஆர்வமாக பார்த்தார். தாத்தாவின் அன்பான செய்கையும் அவரின் ஆர்வமான பார்வையும் கண்டு அவருக்கு சரி என்று சொல்லிவிட தோன்றினாலும் அவளால் அதற்கு உடனே பதில் சொல்ல முடியாமல் எங்கோ வெறித்து பார்த்தவளை கண்டு மனம் கலங்கிய ராமசாமி, ஏன் கண்ணு கேட்டதற்கு பதிலே சொல்லாமல் இருக்க என்றவரை நோக்கிய சுகாசினி சற்று நேரம் அமைதியாக அவரின் தளர்ந்த கரங்களை பிடித்தவர், ஏன் தாத்தா, நான் உனக்கு பாரமாக இருக்கேனா என்று கேட்க, அவரோ, என்ன தாயே இப்படி கேட்குற, நீ எனக்கு பாரமா, கொடிக்கு காய் பாரமாகுமா தாயே என்றவரின் வார்த்தைகளில் இருக்கும் வழியை உணர்ந்தாலும் சுகாசினி, அப்புறம் ஏன் தாத்தா அவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீயும் ஆச்சியும் யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருவரை சொன்னீங்க, பேரோ ஊரோ எதுவும் கேட்கல, நீங்க சொன்னீங்களே என்று தானே சம்மதம் சொன்னேன். ஆனால் என்னாச்சு பாருங்க, என்னை பார்க்காமலே பயந்து ஓடிட்டாங்க. இப்ப நாளைக்கு கல்யாணம்னு முடிவே பண்ணிட்டீங்க. இப்பவும் நான் யாரு மாப்பிள்ளை என்ன பண்றாங்கன்னு கூட கேட்கல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், சரின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் கல்யாணம் ஆனதும் ஓடி போயிட்டாங்கன்னா அப்போ மட்டும் காளிப்பன் வரமாட்டானா, இல்லை மிரட்ட மாட்டானா என்று கேட்டவளுக்கு பதிலை சொல்ல முடியாமல் தவித்தார் ராமசாமி. அவன் அந்த மில்லுக்காக தானே என்னை கட்டிக்கணும்னு நினைக்கிறான். நமக்கு மில்லே வேண்டாம் தாத்தோ, அதை அவனுக்கே எழுதி கொடுத்து விட்டு நான் வேறு ஊருக்கு போய்விடலாம். என்னால் முடிந்த வேலையை செய்து உன்னை பார்த்துக்கிறேன் என்று ஒருத்தன் ஓடிட்டான். நாளைக்கு ஒருத்தனா என்று நினைச்சாலே எனக்கு படபடன்னு வருது என்றவள், உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம் தாத்தோ என்று சொல்லியவளை என்ன சொல்லி சரி பண்ண என்று புரியாமல் ஓய்ந்து அமர்ந்தார் ராமசாமி. சுகாசினியின் பதிலை கேட்டுக்கொண்டிருந்த நிசாந்தனுக்கு என்னவென்று புரியாமல் இருக்க, அங்கே ராமசாமி பேச ஆரம்பித்தார் மீண்டும். மில்லுக்காகவோ காளிப்பனுக்காகவோ பயந்து நாளைக்கு கல்யாணம் வைக்கல தாயே. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு விட்டு விட்டு போயிடுவாரோ என்று கவலைப்பட தேவையும் இல்லடா. எனக்கு 100% மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. அவர் உன்னை தங்கமா தாங்குவார், அதில் சந்தேகமெல்லாம் இல்லடா கண்ணு. ஆனால் என் உடல்நிலை என்று எப்போது எப்படியாகும் என்று தெரியாமலும் உன்னை அம்போ என்னை விட்டுவிட்டு
போய்விடுவானோ என்று பயமா இருக்கு தாயே. காளியப்பன் மிரட்டி போனதாலிருந்து என் மனம் தளர்ந்து போச்சு கண்ணு. நான் இருக்கும்போதே தாலியை எடுத்து கொண்டு வந்தவன் நாளைக்கு நானும் இல்லை என்றால் உன் நிலைமை என்ன ஆகும் என்ற தவிப்பு அதிகமாக இருக்கு கண்ணு. அதனால தான் இவ்வளோ அவசரப்படுறேன், புரிஞ்சுக்கோ தாயே என்று குரலில் மன்றாடலோடு கேட்க, அவளோ தாத்தாவின் வேதனையான முகமும் தழுதழுத்த வார்த்தைகளில் உள்ள வலியும் உணர்ந்தவள், இனி என்ன ஆனாலும் சரி தாத்தாவுக்காக ஒத்துக்கணும் என்று முடிவை எடுத்தாள். அதை சொல்லும் முன், ராமசாமி, மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்ச நீ வேண்டாம் என்று சொல்ல மாட்டாய் என்று மாப்பிள்ளையை பற்றி சொல்ல வர, வேண்டாம் தாத்தோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அது சரியாக தான் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்கள் பொண்ணு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிதானே நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இன்று வரை அதை நினச்சி வேதனைப்படுவது. அதுதான் எனக்கு தெரியும் தானே. நான் அந்த கஷ்டத்தை உங்களுக்கு தரமாட்டேன். நீங்கள் யாரே சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சுஹாசினி சொன்னவள், ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க தாத்தோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல. இன்று காளிப்பெண் வந்து இன்று செய்ததை ஜீர்ணிக்க முடியாமல் மனசு தடுமாறுது. இதில் அடுத்தது நேரடியாக கல்யாணம் என்றால் என்ன சொல்வது? எனக்கு யோசிக்கவே அவகாசம் இல்லாமல் போல தோணுது தாத்தோ என்று சொல்லிய சுஹாசினி ராமசாமியின் முகத்தை பார்த்ததும் மனதில் ஏதோ திக்கென்று ஊசியால் குத்தியது போல் இருந்தது. தன்னை பார்த்ததும் அவரிடம் இருக்கும் சிரிப்பு இப்போ எங்கோ மறைந்து விட்டது போல வலியும் வேதனையும் மட்டுமே அதிகமாக இருக்கவும், அவளுள் ஏதோ சொல்ல தெரியாத ஒன்று மனதை பிசைந்தது. சுஹாசினி பேசுவதை கேட்டபடி நின்ற நிசாந்தனுக்கு அவளை பற்றி நினைத்தே பெருமிதம் கொண்டானா. இந்த காலத்திலும் இப்படியும் பெண்கள் இருக்கிறார்களா என்ற எண்ணம் தோன்றியது. ஆனால் இவள் தாத்தாவிற்காக தான் தன்னை கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறாளோ, எனக்காக இல்லையோ என்று நினைத்தவன் மனம் சிறிது சஞ்சலமுற்றது. ஆனால் அவளுக்கு யார் மாப்பிள்ளை என்றே தெரியாதே என்பதை அந்நொடியில் மறந்தான். அவளின் மனம் என்ன வேண்டும், எதை எதிர்பார்க்கிறது? அவள் சரி என்று சொன்னால் தனக்கும் அது சரி என்று அர்த்தமா என்று அவனுக்கு உள்ளத்தில் அலையலையாக மகிழ்ச்சியா என்று எதுவும் அறியாமலேயே ஒரு பொறுப்பும் பிடிப்பும் உருவாகியது. ராமசாமியோ தன் கண்களை துடைத்து கொண்டு, என் ராசாத்தி, உன் மனம் போல மாங்கலியம் அமையும் தாயே, உனக்கு பிடிக்காதத எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்றவர், உன்னை வற்புறுத்தி தான் இதை செய்யணும்னு நினைச்சா வேண்டாம் என்று நானே சொல்லிடுவேன். ஆனால் என் மனதில் இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பே என்று தோணுது. இழப்புகளால் தளர்ந்த மனங்களுக்கு ஒரு துளி அன்பால் ஈடு செய்ய வாழ்வின் நீரோட்டமும் செழிப்பாக இருக்கும். இதை உனக்காக மட்டும் நான் யோசிக்கல தாயே, எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்காகவும் யோசிக்கிறேன் என்று ராமசாமி சொல்வதை கேட்ட சுஹாசினியை விட அதை அதிர்ந்து போனான் நிசாந்தான். தனக்காக ஒரு ஜீவன் யோசிப்பதை கண்டவனுக்கு இரும்பால் செய்த இதய கூட்டில் ஒரு துளி தேன் தடவியது போல் தித்தித்தது. அவனும் ராமசாமியை பற்றி சிந்தித்து கொண்டிருக்க, சுஹாசினியும் என்னை விட புதுசாக பார்க்குற அவர் மேலே பாச ஊற்று பெருகுதே தாத்தா, என்ன விஷயம்? எனக்கு தெரியாமல் இருவதும் ஏதோ டீல் போட்டிருக்கீங்களா என்று கேட்டு சற்றென்று சிரித்தவள், ஆனால் தாத்தோ, நான் அறிவாளை இன்று தூக்கினதை புதுசாக வர மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் லேசு பாசா சொல்லிட்டீங்களா? இல்லை புதுசாக பார்த்தால் பயந்து அவங்களும் பின்னங்கால் பிறரை பட ஓடி போயிட போகிறாங்க. அந்த நேரத்தில் அவளின் பேச்சில் ஆர்ப்பாட்டம் நிறைந்திருக்க அதை கண்ட ராமசாமிக்கு உள்ளம் குளிர்ந்தாலும்
சிறு நெருடலும் உண்டானது. நிசாந்தனோ பிடித்த பிடிவாதமாக உடம்பு பிடியில் நிற்பவனுக்கு அருவியாய் ஆர்ப்பாட்டமாய் குறும்பு கொப்பளிக்க இருப்பவளை கட்டி வைப்பது ஆண்டவனின் சித்தம் போல என்று எண்ணிய ராமசாமி, நீ எப்பவும் இதே சிரிப்பு வாடாமல் இருக்கணும் தாயி என்று சொல்லி சுகாசினியின் தலையை வருடி விட்டவரை பார்த்து சிரித்தாள் சுகாசினி. உங்க திடீர்னு எங்கிருந்தோ குதிச்ச மாப்பிள்ளையிடம் என்னை பற்றி சொல்லி வைங்க என்று சொல்லியவள், இன்னொரு விஷயம், நான் எங்கே இருக்கேனோ அங்கே நீயும் இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லியவள், ஆமாம் இந்த ஆட்சி எங்கே காணோம், அவங்க பேரன் வந்திருக்காங்கன்னு ஓடி போயிருச்சு பாரு என்று சொல்லியவளை கண்டவர், அந்த பையன் எப்போவோ ஒரு முறை வருகிறான், அதனால் ஆட்சி போயிருக்கோம், இனி அடிக்கடி வர இருப்பாக என்று எதையும் உடைத்து சொல்லாமல் பூடகமாக சொன்னவர், இங்கே பாரு தாயி, மனசில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நல்லதே நினைக்கலாம் கண்ணு. நீ நாளைக்கு வெள்ளன்னு இருந்திருக்கணும், மற்ற எல்லா வேலையும் பார்க்க வேலை பண்ண வர சொல்லியிருக்கேன், நீ முகத்தை மலர்ச்சியாக சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு, வா கண்ணு உள்ளே போகலாம் என்று சொன்னார் ராமசாமி. அவ்வளோ நான் மலர்ச்சியாக இருக்கனா இல்லையோ, திடீர் மாப்பிள்ளையை நினச்சாதான் எனக்கு லேசாக கண்ணு கலங்குது என்று வராத கண்ணீரை துடைப்பது போல செய்து கலாய்க்க, அவரோ வாழு என்று சொல்லியவர் பேத்தியுடன் தன் வீட்டிற்குள் போனார். ஆட்சி வீட்டிலிருந்து இதை கவனித்த நிசாந்தன் அவளை விட அவனுக்கு அவளுடைய தாத்தாவை பிடித்தது. பார்த்து பழகாத ஒருத்தர் தன்னை பற்றிய கணைப்பை நினைச்சு ஆச்சரியப்பட்டு நிற்க, அப்போது ரங்கநாயகியோ உள்ளே கூப்பிட்டார். அவரின் அழைப்பின் பேரில் உள்ளே சென்றவன் ஆட்சியின் அருகில் அமர, அவரோ என்ன கண்ணு முடிவு பண்ணியிருக்க என்று கேட்டவரை உற்று பார்த்தவன், ஏன் ஆச்சி, நீங்க சொன்னீங்களே நான் சரின்னு சொல்ல முடியுமா என்று கேட்க, அவரின் முகம் வாடி போயிற்று. இல்லை கண்ணு, பொண்ணு நல்ல பொண்ணு, குணமும் தங்கம், அதுதான் என்று தயங்கி பேசியவரை கண்டு, தங்கத்தை உரசி பார்த்தீங்களோ என்று சுருக்கென்று கேட்டவன், நான் இன்று வந்தே இருக்கக்கூடாது என்று சொல்ல, என்ன ராசா இப்படி படக்குன்னு சொல்லிட்டேன் என்றவரை கேட்டவரின் குரலில் இருந்த வழியை உணர்ந்தவன், இத்தனை வருடங்களாக எனக்கான முடிவை நானே எடுத்துதானே பழக்கம் என்று அழுத்தி சொல்லியவன், இது வாழ்நாள் பந்தம், அவசர அவசரமாக பண்ணிட்டு நாளைக்கு ஆளுக்கு ஒரு திசை நிற்கக்கூடாதாச்சு என்று அவருக்கு புரிகிற மாதிரி சொல்ல, அவரோ சற்றென்று ஒரு ஐடியா தோன்ற, நீ வேணா சுகாசினியிடம் ஒரு முறை பேசேன், உனக்கு தான் ஆலை பாட்சாலை எடை போடுகிற திறமை இருக்கே, அதனால் சட்டுன்னு நீயே புரிஞ்சுக்குவ என்று சொல்ல, தன்னை எப்படியாவது இந்த பந்தத்தில் இழுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் ஆட்சியின் ஆர்வத்தை பார்த்தவன் அதற்கு பதில் சொல்லாமல் சுகாசினி வீட்டு நிலவரத்தை விசாரித்தான். ஏனென்றால் ராமசாமி சுகாசினியும் பேசுது சிலது புரியாததால் அதை கேட்க, அவரோ காளியப்பனை பற்றி சொல்லிவிட்டு, அதை விடு ராசா, நீ சுகாசினியிடம் பேசுறியா என்று கேட்க, எங்கள் இருவருக்கிடையே நீ என்ன மீடியேட்டரா என்று கேட்டான் நிசாந்தன். என்ன ராசா இப்படி சொல்லிட்ட என்று முகமாடியவரை பார்த்தவன், அதை விடுங்க ஆச்சி, பணம் பிரச்சனை என்றால் நாம் தீர்த்து வைத்து விடலாம் என்று தான் சொல்ல, அவரோ பணம்னா நான் கொடுக்க மாட்டானா, இங்கே அவருடைய பேத்தியின் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா நிற்குது, இன்று வந்தவங்க உங்கள் அப்பா சொன்ன ஆட்கள் தான், அவர்களை ஊரின் எல்லையிலே காளியப்பன் விரட்டி விட்டுட்டான், இப்படியே விட்டால் வருகிற எல்லோரையும் துரத்திவிட்டு அந்த பெண்ணின் வாழ்க்கை அந்தரத்தில் தான் தொங்கும், அதுக்காக தான் இந்த திடீர் ஏற்பாடு என்று ரங்கநாயகி சொன்னார். உன் மகன் செய்த வேலைக்கு என் வாழ்க்கையை உள்ளே நினைச்சு அதை சின்னாப்பின்னமாக்குவதே உன் வேலையாக போச்சு
என்று சிரிப்புடன் சொல்லியவனுக்கு ஏனோ ராமசாமியின் அன்பான பேச்சும் அவளின் குறும்பான பேச்சும் அவன் மனதை கொஞ்சம் இலகு செய்ய, தனக்கு இப்படி பேச வரும் போல என்று எண்ணியவன் இவளோடு சேர்ந்தால் தானும் மாறிவிடுவன் போல என்று எண்ணியவன், எனக்கு சுகாசினியுடன் பேச நேரமில்லை, ஆனால் அதற்கு முன் முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அது செய்துட்டு வந்துடுறேன் என்றவன், உன் இஷ்டம் போல இக்கல்யாணத்திற்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதுபடியே நடக்கட்டும் என்று மறைமுகமாக சம்மதம் சொல்லியவன், நீங்கள் அந்த வேலைப்பனை வர சொல்லுங்க ஆச்சி என்று நிசாந்தன் சொன்னான். தன் பேரனின் சம்மதத்தை கேட்டு மகிழ்ந்தவர், அவன் எதுக்கு கண்ணு என்று கேட்க, அவனோ ஒன்றை பேத்தி அருவாளை கழுத்தில் வச்சு விரட்டினால் தானே, அவன் கழுத்து நல்லா இருக்கா உசுரோடு இருக்கானா என்று பார்க்கதான் என்று சொல்லியவன் தன் தாவாங்கட்டையில் கை வைத்த ரங்கநாயகியை கண்டு இதென்ன கூத்து என்று அதிசயிக்க, அவனோ இதை அவளிடமோ ராமசாமியிடமோ சொல்ல வேண்டாம் என சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினான். அவனின் வேகத்தை பார்த்த ரங்கநாயகி, இவன் ஏன் தொழிலில் இவ்வளவு வேகமாக வளர்ந்தான் என்று புரிந்தது. பிரச்சனைக்கு மூல காரணம் யார் என்று தெரிந்து அதை விலக்கிவிட்டாலே மற்றவை சரியாக நடக்கும் என்பதை தானும் உணர்ந்து இருந்த ரங்கநாயகி, தான் பேரனும் அதை நொடியில் தீர்க்க கிளம்பிவிட்டானே என்று நினைத்தவள், தன் பேரன் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்ட மகிழ்ச்சி செய்தியை தன் மகேந்திரனுக்கு சொல்ல ஃபோன் பண்ணினார் ரங்கநாயகி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.